ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சீஸு ப்ரெட்டு வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் பாக்ஸு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம பீஸா போட்டு கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சீஸு எல்லாமே ஆனியனோட நல்லாயிருக்கு. கட் பண்ண வேணான்றாங்க பிள்ளைங்க, அப்படியே வைக்க சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நான் ரெடி பண்ணி அப்படியே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சீஸ் வச்சு ப்ரெட்டு சாண்ட்விச்சஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சீஸு பேக்கெட்லேருந்து பிரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. ஆனியனு இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் வெட்டிங்க. குடமிளகாய் நீள்வாட்டத்தில், இது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் ரவுண்டு வெட்ட முடியாது. சின்ன சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்டாக வச்சிங்க. நான் நீள்வாட்டத்தில் கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டொமேட்டோ சாஸு எல்லாமே ரெடிமேடில் தான். அப்படி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, குடமிளகாய், சீஸ் அப்படியே எடுத்து மேலே வச்சுடுங்க. இன்னொரு ப்ரெட் எடுத்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டு மேலே கொஞ்சம் நம்ம வச்சுருக்கிற அந்த சைஸ் மேலே அப்படியே வச்சுருங்க. அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இன்னும் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது பாருங்கள், லைட்டாக சூடு ஏறினா போதும். இந்த சீஸ் உருகுற அளவுக்கு இருந்தால் போதும். வச்சுருங்க. ஒரு தக்காளி வச்சுருக்கேன். ஒரு சீஸ் எடுத்து மேலே வச்சிடலாம். அப்படியே உருகுத்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுத்து. எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படி சீஸ் எடுத்து மேலே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் வச்சுட்டேன். அப்படியே சீஸ் மேலே அப்படியே வச்சுருங்க. இதை எடுத்து அப்படியே தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. அப்படியே சும்மா லைட்டாக சூடுபடுத்திக்கிட்டால் போதும். இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே சீஸ் அப்படியே உருகி வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சீஸ் ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.